நான் கேட்கறது என்ன, எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கணும்? ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். 5 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்கி தருவோம் என்று திமுக சொன்னது, செய்தார்களா? 50,000 பேருக்கு தனியார் துறையில் வேலையை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதற்கடுத்து 75 விழுக்காடு இடங்கள் தனியார் துறையில் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? நீட்டை விலக்குவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், திமுக செய்தார்களா? 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், வெறும் 66 வாக்குறுதிகள், 13 விழுக்காட்டை மட்டுமே நிறைவேற்றினார்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியை இந்த ஆட்சியில் நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்களா? 1 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறதா? கஞ்சாவும் மதுவும் தமிழ்நாட்டில் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வீதி வீதியாக ஓடுகிறது, தெரு தெருவாக ஓடிக்கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன், 6 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. 1 கோடி 2 கோடி அல்ல, 6 லட்சம் கோடி ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எந்த அடிப்படையில் அசோகா சொல்லுகிறார்? எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள்? சொல்லுங்க. லிஸ்ட்ல இப்ப என்ன நீங்க சொல்ல அப்ப ரைட். அசோகா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்று இப்ப சொல்லியிருக்கிறார்.